வழிபாட்டில் என்ன பண்ணுவாங்க, இந்த நெய்யை தேங்காயில் ஊத்துறாங்கல்ல, தேங்காய்ன்றது உடம்புங்க, நெய்யின்றது ஆன்மா. இந்த ஆன்மாவை இந்த தேங்காயில நெய்யை ஊற்றி நான் இறைவா உன்னை நோக்கி பயணிக்கிறேன்றது வாழ்க்கை பயணம். நம்ம வாழ்க்கை பயணம் இருமுடியில தேங்காயில நெய் ஊத்துறோமா, உடம்புக்குள்ள ஆன்மாவை ஒற்றி இறைவனை நோக்கி பயணப்படுறோம். இந்த நெய் இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஆன்மா போய் இறைவனை அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த பாதை கரடு முரடான பாதை, அந்த பாதை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த பாதை, அந்த பாதை மிக சிரமமிக்க பாதை, முள்ளும் இருக்கும், அந்த பாதையில் ஏற்றங்களும் இருக்கும், கடினங்களும் இருக்கும், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று சொல்லி இந்த வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இந்த கரடுமுரடான பயணங்கள் இருக்குமோ, வாழ்க்கை என்ற பயணத்தில் எப்படி ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குமோ, அப்படி ஏற்றத்தாழ்வுகளையும் கரடுமுறையெல்லாம் சந்தித்து அந்த இறைவனை பார்க்கும்போது எனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா இறைவனிடம் சேர்ந்து விடுகிறதுன்னு அந்த நெய்யை இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணி இந்த தேங்காய் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அக்னி குண்டோன்னு அங்கே இருக்கும், அக்னி குண்டத்தில் தேங்காயை தூக்கி போட்டுருவோம். என்னப்பா நான் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா இறைவன்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா உடம்பை தூக்கி அக்னி குண்டத்தில் போட்டுருவாங்கப்பா, நாங்கள் உடம்பை அக்னி குண்டத்தில் போட்டு ஆன்மாவை இறைவனிடம் சேர்த்து நாங்கள் வீட்டுக்கு வருகிறோம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை பாரம்பரியத்தை நம் முன்னோர்கள் ஐயப்ப யாத்திரையில் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க.